வாக்யஜ்ஞேன கல்பதாம். அன்யே த்வேவமஜானந்தः ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே தேபி சாதிதரந்த்யேவ மிருத்யும் ஸ்ருதிபராயணாः. ஒரு சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், இந்த 3 குரூப்லையுமே வருதில்லை, போய் அங்கே பேசாமல் உட்கார்ந்து விழுகிறார்கள். உட்காந்துன்னு பெரியவங்க சொல்கிறத கேட்டே மனசில் வாங்கி 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 அதையே தியானம் பண்ணி அதனாலேயே அவர்கள் மோட்சம் அடைந்து விடுகிறார்கள்ங்கிறார். கேவல ஸ்ரவண மாத்திரேன. அந்நே தூன்னா இப்படி ஒரு குரூப் இது. ஏவம் அஜானந்தா, இப்படியெல்லாம் பண்ணாமல் யதோக்தம் ஆத்மானம் அஜானந்தா, இவ்வாறு ஆத்மாவை அறிந்து கொள்ளாமல் ஆச்சாரியேபியா ஸ்ருத்வா அந்நேபியா ஸ்ருத்வா உபாசத்தே, அவர்கள் சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரத்தையோடு என்ன பண்ணுகிறார்களாம், சிந்தயந்திங்கிறார். ஸ்ரத்ததானாக சந்தா சிந்தயந்தி. உபாசத்தைங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சிந்தயந்திங்கிறார், சிந்திக்கிறார்கள். இதெல்லாம் பண்ணுறதே இல்லையா, கர்மயோகமோ மற்றதெல்லாம் சொல்லலை அவர். ஆனால் கர்மயோகம்லாம் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுகிறார்கள்னா, பெரியவங்ககிட்டருந்து கேட்டுட்டே இருக்காங்க. இவங்க ஒன்றும் தனியாக புஸ்தகத்தை வச்சுன்னு ஒன்றும் விசாரம் பண்ணுறதில்ல. பேசாமல் நீங்கள் சொல்லுங்கோ, நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் இந்த பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் எங்களுக்கும் மோட்சம் வேணும், அதனால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நல்லா கேட்குறோம் அப்படி சொல்லி அதில் ஸ்ரத்தை. நீங்கள் ஒன்றும் எங்களை மிஸ்கைட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வெறியில்லை, நான் வெரிஃபை பண்ண போகிறதில்ல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் தப்பு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் ஆக போக வேண்டியதில்லை. உங்கள்கிட்ட எங்களுக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்குது. நீ பிரம்மன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம், நீங்கள் சொல்கிற விதத்தில் நாங்களும் யோசிக்கிறோம். அவனுக்கு கொஞ்சமாவது விவேகம் இருக்குமே, எல்லாமே இருக்கும். நம்மளும் லாஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் நாங்கள் ஒன்றும் படிக்க போகிறதில்ல, நீங்கள் நிறைய படிங்கோ, படித்ததெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க போகிறோம். நாங்கள் இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு ஸ்லோகத்தை சொல்லிட்டு நோட்டெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறதில்ல, எங்களால் அது முடியவும் முடியாது. நீங்கள் தான் எங்களுக்காக படிக்கிறீங்களே, அப்படியே நீங்களே சொல்லி கொடுக்குறீள், வாழைப்பழத்தை உரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறீள், நாங்கள் உள்ள வாங்கி முழுங்கின்னு இருக்கோம். அந்நே தூ ஏவம் அஜானந்தா, இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிற மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை. இதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணுறோம்னா, ஆச்சாரியபியா ரொம்ப ஸ்ரத்தையோட, தேகாத்ம புத்தி இல்லை, ஜீவாத்ம புத்தி இல்லை, பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு தானே, இதுக்கு என்னத்துக்கு இத்தனை புஸ்தகம், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கடைசியில் நீங்கள் என்ன பெரிய ஸ்வராஜ்ய சித்தி சொல்லுங்கோ, என்னெல்லாமோ படிங்க, கடைசியில் சாரம் இதுதானே சொல்ல போகிறீங்க. மற்றதெல்லாம் புத்திக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே, புத்திக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதானே. பிரம்மனுக்காக ஞானம் வேணும், நாங்களோ பிரம்மன்னு சொல்லியாச்சு. அப்புறம் பிரம்மன்னு சொன்னதுக்கப்புறம் என்னத்துக்கு ஞானம் எங்களுக்கு வேணும், பிரம்மனுக்கோ ஞானம் தேவையில்லை. பிரம்மன் ஞப்தி ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், நம்மள்கிட்டே சொல்லிவிடுவாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கோம். சர்வம் பிரம்மம். நீங்களா அந்த பாட்டை வேற சொல்லி கொடுத்துட்டீங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை. எங்களுக்கு தமிழ்லேயே ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி வேறு சொல்லிவிட்டீங்க. அதனால் வேண்டாம், நீங்கள் பாடம் சொல்லித்தரதுக்கு என்னவோ படிச்சுட்டு போங்க, அது உங்கள் சம்சாரம், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு ஆனந்தமாக இருப்போம். அவனை பார்த்தா நமக்கு பொறாமையாடும். அடாடா பாரு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கா, ஒரு வேலையும் படிக்கிற வேலையும் இல்லை, கிளாஸ் எடுக்கிற வேலையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கோயிலையோ பொங்கல் கிடைக்கிறது, எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசாமல் நாங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறோம் அப்படி சொல்லுவோம். சரி பரவாயில்ல. தேபி அந்நேபியா ஸ்ருத்வா, அந்நேபியாங்கிற சங்கராச்சாரியர் பகுவச்சனத்தில் போட்டார். ஆச்சாரியேபியா, எங்கெல்லாம் கிளாஸ் காசியில் தான் வேலை, ஒரு குரூப் இப்படியே போயின்னு இருக்கும். இந்த காசிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச பெரிய மல்டி மில்லியனர் ஃபேமிலியெல்லாம் இதில் ரிச்சி வந்துடுதுன்னா மல்ட்டியாவது மில்லியனர் ஆகுது.
இதில் டேஸ்ட் வந்தாச்சுன்னா பணமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகினால அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு பையை வச்சுட்டு இருப்பாங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையும் பிரசாதம் கிடச்சிடும் ஆஃப்டர் கிளாஸு. அதனால் இவங்க என்ன, அங்கே அந்த மகாத்மா சொல்கிறார், இன்றைக்கி அந்த மகாத்மா அந்த விஷயம் தைத்திரியம் சொல்கிறார், இந்த மகாத்மா அது சொல்கிறார், இந்த மகாத்மா அங்கே சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு எல்லாம் இந்த ஜனங்களெல்லாம் அங்கங்கே சத் சங்கத்துக்கு போயிட்டே இருக்கும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நடக்கும். அது பேசவே வேண்டாம், வேறு ஒன்றும் வேண்டாம். இப்போ எப்படி இருக்கோ தெரியாது, நான் பார்த்துருக்கேன். ஓடுவாங்க, இங்கே முடிஞ்சவுடனே அங்கே ஓடுவாங்க. எல்லாம் சாதாரண கிளாஸ் இல்லை. ஒரு பக்கம் தர்க்கம் சொல்லித்தரேன்பா, ஒருத்தர் வியாக்கரணம்பாங்க. அதெல்லாம் விஷயம் இல்லை. வேதாந்தம் படிக்கிறதுக்கு, பாகவதம் கேட்குறதுக்கு, அதெல்லாம் துவைத சாஸ்திரம், விசிஷ்டா துவைத சாஸ்திரம், அத்வைத சாஸ்திரம், என்ன வேணாலும் கேட்கலாம். அதனால் காஷினாலே ஞானம்னு அர்த்தம், ஞான பூமி அங்கே. அதனால் அங்கே எங்கே போனாலும் சாஸ்திர விசாரம் இதெல்லாம் கேட்டுருக்க. அவங்கள கேட்டே மோட்சம் அடைஞ்சிடுவாங்க. ஒரு மகாத்மா கூட இன்னொரு மகாத்மாட்ட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்காது. இவங்களுக்கு அதை விட பாக்கியம். எல்லா மகாத்மாட்டையும் கேட்கலாமே. அதனால் இவங்களுக்கு தான் நிறைய விஷயம் கிடைக்கும். ஆஹா, தேபி அதிதரந்தேவ, தேபி அவர்களும் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி இது இல்லாமல் ஸ்ரத்தையினாலேயே, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தத்பர சம்யதேந்திரியா. இல்லை, ஸ்ரத்தையினாலேயே ஞானத்தை பெற்று அதிதரந்தேவ. இது மாதிரி வரப்போகிறது, இன்னொரு ஸ்லோகம் வரும் பின்னாடி பாருங்க. ஸ்ருதிபராயணாக மிருத்யும் தரந்தேவ, அவர்களும் இந்த மிருத்யுவைனா இந்த சம்சாரத்தை, இந்த உடல் பற்றை, அகப்பற்றை, புறப்பற்றை கடந்து விடுகிறார்கள். அதிதரந்தி, நிச்சயமாக சொல்கிறோம் இல்லையா, ஜாத்தவேதசே சுனவாம சோமமராத்தி யதோ நிதஹாதி வேதஹ சனஃப் பரிஷததி துர்காணி விஸ்வா நாவே வசிந்துந்துரிதாத்யக்னி. அதிதரதி நாவேவ சிந்தும், படகை கொண்டு கடலை கடப்பதைப் போல இவர்களும் ஸ்ரவணங்கிற படகை வச்சே கடந்து விடுகிறார்கள் சம்சாரத்தை. ஸ்ருதி பராயணாக, இவர்களுக்கு என்ன பேருன்னா கேட்குறது தான் லட்சியம். நாங்கள் ஒன்றும் நோட்ஸ் எழுத மாட்டோம், ஒன்றும் வச்சுக்க மாட்டோம், உட்காந்து கேட்போம். அப்பப்போ தூக்கம் வந்தால் தூங்கிப்போம், அதை பற்றி கவலை இல்லை. அடுத்த கிளாஸில் முடிச்சுக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன பாக்கியம் பாருங்கள். ஸ்ருதி பராயணாக, கேட்டுட்டே இருப்போம். அது மாத்திரம் இல்லை, தூங்கினா கூட சப்கான்ஷியஸ் லெவலில் விழுந்துட்டுருக்கும். அதனால் அதில் விழுந்துட்டே இருக்கிறதுனால அது தனியாக அது வேலை செய்யும். சில பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா, ராத்திரி படுக்கிற போது ரெக்கார்டெல்லாம் வச்சுக்கிறான், ஓம்னு அது ராத்திரி முழுக்க கேட்டுருக்கு. அப்படி ஒரு மகாத்மாவை நான் பார்த்தேன். ராத்திரியெல்லாம் ஓம், அப்படியே அது ஓம்லேயே தூங்கி போயிடுவார். முழிச்சா ஓமில் தான் முழிப்பார். அப்போ கேட்டுட்டே இருக்கும். அப்போ என்னென்னா உள்ளுக்குள்ளே போயிடும். நீங்களும் ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ராத்திரி போட்டு வச்சுடலாம்ப்பா ஓம் ஓம். நம்ம இல்லாட்டாலும் அதுவாக சொல்லிகிட்டே இருக்கும். அது சொல்லி சொல்லி உள்ளுக்குள்ளே போயிடும். ஸ்ருதி பராயணாக. அடுத்தது இனி கன்க்ளூட் பண்ண போகிறார் பகவான்.